ஆராதனைக்கு உரியவரும் தொழுகைக்கு உரியவருமான பிதாவாகிய தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நியாயப்பிரமாணம் உயிரை கொடுக்குமோ? இது இந்த வாரம் ஆராதனை ஆயத்த தியானம். வாசிப்போம். கலாத்தியர் 3:21. அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமோ? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆனால் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வனாந்தர பாதையில் வழிநடத்தி கொண்டு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பொழுதும் அல்லது ஒரு முறையாவது இந்த மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க முன் வந்ததாக நாம் வாசிக்கிறதில்லை. ஆனால் நித்திய காலமாக அடிமைத்தனத்தில் இருந்த நம்முடைய பாவத்தினுடைய பயங்கரத்தை நம்மிலிருந்து அகற்றும்படியாக கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் பூமிக்கு வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டானதை இந்த நாளின் காலையிலே நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 3 உண்மை சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தில் அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான். அந்த பகுதி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கு பிறந்தபடியால் அவன் ஒரு புறஜாதியான் என்று எண்ணப்படுகிறான். ஆனாலும் இப்போ அவனை ஸ்திரீயினுடைய அந்த மகனை கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்ததுனாலே மோசேயின் இடத்துல கொண்டு வந்தாங்க. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மனிதனுக்குள்ள பிரமாணத்தில் இல்லை. ஆகவே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு மறுமட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். அப்போ கர்த்தரை நோக்கி மோசே கூப்பிடுகிறான். கூப்பிட்ட பின்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்கள். லேவியராகமம் 24:14. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சம்பவம் 1. இரண்டாவது ஒரு சம்பவம் எண்ணாகமம் 9 எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷத்தில் அவர்கள் பஸ்கா கொண்டாடுகிறார்கள். பஸ்கா என்பது 1வது மாதம் 14ஆம் தேதி மாலை நேரத்தில் செய்யப்படும். ஆனால் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த 2வது வருஷத்தில் ஆசரிக்கப்பட போகிற அந்த பஸ்காவை குறித்து ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் மனித பிரேதத்தால் தீட்டுப்பட்டிருக்க அவங்க தூரம் போயிருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் நாங்கள் பஸ்காவை புசிக்கலாமா என்று கேட்கிறார்கள். அப்போ எண்ணாகமம் 9:8 மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து என்ன கட்டளையிடுகிறார் என்பதை பார்ப்போம் என்று கேட்பேன் என்று போகிறார். இங்கேயும் அதற்குரிய சரியான பிரமாணம் இல்லை. கர்த்தர் மறுபடியும் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், அவர்கள் ஆசரிக்கலாம், ஆனால் அடுத்த மாதம் 2வது மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே அதே ப்ரொசீஜர் படி பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கூறுகிறார். 2வது சம்பவம். 3வது சம்பவம் எண்ணாகமம் 15 இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். அவனை பிடித்து கொண்டு வந்து மோசேயின் இடத்துல வைக்கிறார்கள். எண்ணாகமம் 15:34 சொல்லுகிறது, அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியால் அவனை காவலில் வைக்கிறார்கள். இவன் அறிந்து செய்தானோ அறியாமல் செய்தானோ தெரியாது. எண்ணாகமம் 15 முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் அறிந்தோ அறியாமலோ செய்தாலும் வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 15:36 அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்தில் நடைபெற்ற 3 நிஜ சம்பவங்களை உங்கள் முன் வைத்தேன். எல்லா சம்பவங்களிலேயும் மரணம் நேரிடுகிறதை பார்க்கிறோம். 2வது சம்பவமாகிய பஸ்கா ஆசரிப்பில் அவர்கள் தள்ளி கர்த்தரை ஆசரிக்க வேண்டும், அவர்கள் தனியாக கர்த்தரை ஆசரிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க முடிந்த உலகத்துக்கு வந்தார். நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியாத
அந்த மிகப்பெரிய ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ரோமர் 8:3. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்பொழுது விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளின் காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ஆனால் வேதம் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறது. ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அது மாத்திரமல்ல, ரோமர் 13:10, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. இந்த அன்பினாலே நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரோடு கூட அந்த மிகப்பெரிய சிலுவை மரணத்தினுடைய மேலான அன்பை நாம் உணர்ந்து உண்மையான இருதயத்தோடு கூட விடுதலை பெற்றவர்களாக, அடிமைத்தனத்தின் விடுதலை பெற்றவர்களாக, நியாயப்பிரமாணத்தின் விடுதலை பெற்றவர்களாக கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.